ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பஞ்சுகாவத்த அபயசிங்கராமைய சைகோச்சி முன்பள்ளி பாடசாலை வளவிலுள்ள வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். சேஃப்கார்ட் ஸ்மார்ட் கட்டி எனது குடும்பத்தின் ஸ்மார்ட் தெரிவு. இலங்கையின் மிக தீர்க்கமான ஒரு தேர்தலாக இத்தேர்தல் அமைந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி இம்முறை தேர்தலில் பலமானதொரு பாராளுமன்றத்துக்கு மக்கள் ஆணையை வேண்டி நிற்கின்றது. மக்கள் அந்த ஆணையை எமக்கு வழங்குவார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அத்துடன் எமது நாட்டில் புதிய கலாச்சாரம் உருவாகியுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் வெற்றியின் பின்னர் ஏனைய கட்சியினருக்கு இடையூறு ஏற்படாத வகையில் ஜனநாயக ரீதியில் மிக அமைதியாக நாம் தேர்தல் வெற்றியை கொண்டாட வேண்டும். அது ஒரு தேர்தலில் இடம்பெற்று அடுத்த தேர்தலில் சரிவடைய முடியாது. அது எமது அரசியல் கலாச்சாரமாக மாற வேண்டும். அந்த வகையில் இத்தேர்தலும் மிக அமைதியாகவும் நியாயமாகவும் நடைபெற்றுள்ளது. மக்கள் அடைந்த ஜனநாயக வெற்றியை மேலும் உறுதிப்படுத்த இந்த வெற்றியின் பின்னரும் மிக அமைதியாக ஜனநாயக ரீதியில் வெற்றியை கொண்டாடுமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எமக்கு ஒரு பலமான பாராளுமன்றம் தேவை. நாம் கொண்டு வரும் சட்ட திட்டங்கள் மற்றும் ஏனைய விடயங்கள் பொதுமக்களுக்கு சாதகமான வகையில் அமைய உள்ளது. இந்த பாராளுமன்றத்தில் அதற்கு எதிராக எவருக்கும் செயல்பட முடியாது. இந்த பயணத்தை நாம் மாற்றியமைக்க வேண்டும். வடக்கு, கிழக்கு, தெற்கு ஆகிய அனைத்து பகுதிகளிலும் உள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஆட்சி முன்னெடுக்கப்பட வேண்டும். එනිසා පාර්ලිමේන්තුවේ කිසිවෙකුට ඒකට එරෙහිව යන්න බැහැ. අපිට අවශ්‍ය වී තිබෙන්නේ මේ යන ගමන් මාවත වෙනස් කරන්න. ඒ වෙනස් කිරීමේ ප්‍රධානම හැරවුමක් බවට පත් වෙන්නේ උතුර, දකුණ, නැගෙනහිර සියලු ජනතාව පිළිගන්න පාලනයක් ගොඩනැගිය යුතුයි. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மிரிகான சமிருத்தி அலுவலகத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். இந்த பாராளுமன்றத்தில் பலமான ஆட்சி அமைய வேண்டும். அது எனது முதல் நோக்கமாகும். எனது தேவையும் அதுவே. பெரும்பான்மை அதிகாரம் கிடைக்கும் என்பதில் எமக்கு நம்பிக்கை உண்டு. அமைச்சர் விஜித ஹேரத் கம்பகா பண்டாரநாயக்க வித்தியாலயத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு முன்னர் புதிய அமைச்சரவை சத்திய பிரமாணம் செய்யவுள்ளது. 21ஆம் தேதி பாராளுமன்றம் கூடவுள்ளது. அத்துடன் துரிதமாக பாராளுமன்றத்தில் துரித பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக சட்டங்கள் நிறைவேற்றப்படும். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச ராஜகிரிய கொட்டுவேகொட விவேகாராம விகாரையில் தமது வாக்கினை செலுத்தினார். 220 லட்சம் மக்களுக்கும் ஏற்ற வகையில் இந்த பயணத்தை முன்னெடுப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து அர்ப்பணிப்போம். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் காலேஜ் ஹவுஸில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது வாக்கினை பதிவு செய்தார். ஜேபிபி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா பேருவளை முல்லப்பிட்டிய சுவர்ண பிம்ஹாராமய வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, சமல் ராஜபக்ச ஆகியோர் வெதமுலன டிஏ ராஜபக்ச வித்தியாலயத்தில் தமது வாக்கினை செலுத்தினர். சர்வஜன சக்தி கட்சியின் தலைவர் திலீப் ஜெயவீர இன்று காலை நுகைகுட எதிரிசிங்க வீதியில் உள்ள ஸ்ரீ சந்திரராம விகாரையில் தனது வாக்கினை செலுத்தினார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க தம்புத்தேகம சங்க மண்டபத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். தேசிய மக்கள் சக்தி கண்டி மாவட்ட அணித்தலைவர் கேடி லால்காந்த கலியோயா பஞ்சாரத்தின வித்தியாலயத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பொலனறுவை புதிய நகரில் உள்ள ஸ்ரீ வித்யாலோகா பிரேபனா விகாரையில் வாக்கினை செலுத்தினார்.
நிட்டம்புவ வித்யானந்த பிரிவனா வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க தனது வாக்கினை செலுத்தினார். நுவன் போபேகே நவகமுவ ஸ்ரீ சுமணதிஸ்ஸ வித்தியாலயத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். ஜனசத்த முன்னணியின் தலைவர் பத்திரமுல்லை சீலரத்ன தேரர் வட்டப்பொத்த கனிஷ்ட வித்தியாலயத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். ரஞ்சன் ராமநாயக்க தழுவக்குட்டுவ சென்ட் ஏன்ஸ் முன்பள்ளி பாடசாலையுள்ள வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் நலிந்த ஜெயதிஸ தனது வாக்கினை செலுத்தினார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி சில்வா கொழும்பு 7 மலலசேகர மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தில் வாக்கினை செலுத்தினார். தேசிய மக்கள் சக்தியின் மதுரை மாவட்ட அணி தலைவர் சமந்த வித்யாரத்ன ரிதிமாலயத்த வித்தியாலயத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். மேலும் பல அரசியல்வாதிகள் மிக ஆர்வத்துடன் தமது வாக்கினை செலுத்தியதை அவதானிக்க முடிந்தது.